ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கிராமத்து முனீஸ்வரர் கோவில் கெடா விருந்து தான் பார்க்க போகிறோம். கெடா விருந்துக்கு முத நாள் நைட் தான் நாங்கள் போயிருக்கோம். நைட்டு 1 மணி ஆகுது. அப்போ கூட ஆடுங்க கூட எல்லா குழந்தைங்களும் விளையாண்டு இருந்தாங்க. கோவிலுக்கு கொண்டு போகிற ஆடுங்க எல்லாம் இங்கே கட்டி வச்சுருந்தாங்க. கெடா விருந்துக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஒளிச்சு வச்சுருக்காங்க. காலையில் எல்லாரும் கெடாவை பிடிச்சி வண்டியில் ஏற்றிட்டு இருந்தோம். யார் யாருக்கெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அவங்கவுங்க கெடாயை அவங்களே பிடிச்சி வண்டியில் ஏற்ற சொன்னாங்க. அதனால அவங்கவுங்க ஏற்றிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் மட்டும் 10-12 ஆடு ஏற்றி விட்டுருக்கோம். கோவிலுக்கு போகிற வரைக்கும் அந்த ஆடுங்க கூட விளையாண்டுட்டே தான் இருந்தாங்க. ஆடெல்லாம் ஏற்றி விட்டு நாங்களும் கோயிலுக்கு வந்துட்டோம். சாமிக்கு பொங்கல் வச்சு மாவிளக்கு போட்டு தேங்காய் பழம் மாற்றியாச்சு. இந்த பழக்காய் எங்கள் வீட்டு மரத்தில் வந்தது. நாங்கள் வந்தவங்க எல்லாருமே இந்த கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பெரிய கோவில், நிறைய இடம் இருக்குது. கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் அந்த செட்டு மாதிரி தெரியுதுல, அங்கே தான் கெடா எல்லாம் வெட்டுவாங்க. அது வரைக்கும் இந்த ஆடுங்கள்லாம் வண்டியிலேருந்து இறக்கி இழுத்துட்டு போய் அங்கே கட்டுறாங்க. இந்த ஊரில் எல்லா சொந்தக்காரங்களும் சேர்ந்து ஒரே இதாக நிறைய கெடா வெட்டி சாமி கும்பிட்றாங்க. நாங்கள் வந்திருக்கிறது முத்துப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு முனிப்பன் கோவிலுக்கு. நாங்கள் போய் டிஃபன் சாப்பிட்டு வரத்துக்குள்ளே அந்த கெடா வெட்டி அது எல்லாத்தையும் அடுப்புலேயே போட்டாங்க வேக வைக்கிறதுக்கு. எவ்வளோ பாத்திரம் வச்சுருக்காங்க பாருங்க. எல்லாத்துலேயும் 10-10 கிலோ மாதிரி போட்டிருக்காங்க. மொத்தமாக 250 கிலோ போட்டிருக்காங்க. இங்கே கோவிலில் கறியை வந்து நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி தாளித்து அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சிடுறாங்க. வேக வச்சு முடிஞ்சதும் குழம்புக்கு தேவையான வெங்காயம் எல்லாத்தையும் அப்படியே கிலோ கணக்கில் அவங்களுக்கு அளவு இருக்குது, அந்த அளவுக்கு கொட்டுறாங்க. சமையல் ரெடி ஆகிற வரைக்கும் நாங்கள் கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு குழந்தைங்க கூட கோவிலில் விளையாண்டுருந்தோம். நான் எங்கேயும் இந்த மாதிரி இவ்வளோ இது செஞ்சு பார்த்ததில்ல. இதுதான் முதல் டைம் பார்க்குறேன். குழம்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி அப்படியே பச்சையாகவே சேர்த்துடுறாங்க. அது நல்லா கொதித்து சுண்டி வரும் பொழுது தேவையான மிளகாத்தூளும் சேர்த்திடுறாங்க. சிக்கன் குழம்பு முதல்லையே ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த மசாலா வந்து அவங்களே குழம்புக்காக தனியாக அரைச்சி வச்சுருக்காங்க. கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள்லாம் போட்டு கறி மசாலா தூள் மாதிரி இருக்குது. அதை அப்படியே குழம்புல சேர்த்து நல்லா கொதி வந்ததும் இறக்கிடுறாங்க. என்ன இவ்வளோ மிளகாத்தூள் போடுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி கேட்டோம். அது வந்து இதுதான் நல்லா குழம்பாகும், நாங்களே வீட்டில் மசாலா அரைச்சி வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். இது ஒரு கொதி வந்தோன்னே இறக்கி வச்சுருவாங்க. வேறு எந்த எண்ணெயோ கடுகு, கருவேப்பிலை இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது சாமிக்கு. இது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் சாமி வாசலுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். இதுக்கு சொந்தக்காரங்க, அந்த ஊர்க்காரங்கன்னு எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. யாருமே வந்து வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. சாமிக்கு பெரிய இலை போட்டு அதில் சாப்பாடு போட்டு இதில் இருக்கிற எல்லா பாத்திரத்துல இருந்தும் 2 கரண்டி கறி எடுத்துகிட்டு போயிட்டு அதில் கொட்டி சாமி படையல் வைக்கிறாங்க. அது இல்லாமல் முனிப்பருக்கு தேவையான பீடி, சுருட்டு, ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வைக்கிறாங்க. முனிப்பன் கோவிலுக்குள்ள ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க முனிப்பன் சாமியை. அதனால நாங்கள் எடுக்கல. சாமிக்கு மட்டும் வீட்டுக்கு வந்து பந்தி போட்டாங்க. இது கிராமம் தான், வீடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் தூரமாக. அதனால இந்த மாதிரி கெடா விருந்த டைமில் யார் வீட்லேயுமே சமைக்க மாட்டாங்களாம். எல்லாரும் வந்து இதில் கலந்துக்குவாங்களாம். பாருங்க, இப்படி ஒவ்வொரு கப்பாக வச்சுருக்காங்க. ஆளுக்கு ஒரு கப்பை எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க. பீஸ்லாம் ஒன்று ரொம்ப பெருசாக இருக்குது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்கறது. நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். விருந்து முடிச்சுட்டு அடுத்த நாள் முத்துப்பட்டிக்கு பக்கத்தில் இருக்க பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். என்னென்ன பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கலான்னு வீடியோ லிங்க்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.